அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மசாலா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நான் சப்பாத்திக்கு ஷவர்மா மாதிரி நான் செஞ்சு வச்சுருந்தேன் இதே மசாலாவை. இதே மசாலாவை தோசைக்கு செஞ்சு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். அது நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கிருக்கு. நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இது கூட வந்து நம்ம முட்டை சேர்த்துடலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கேன். இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மிளகு, உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேகிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி மொந்தமாக ஊற்றணும். லேசாக ஊற்றுறாதீங்க. மொந்தமாக ஊற்றி நடுவில் அந்த மசாலா வைக்கணும். எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ அந்த மசாலாவை அந்த நடுவில் வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி அதில் தூவி விட்டுருங்க. இது கூடவே வந்து கொத்தமல்லி தலையும் மேலே தூவி விட்டுருங்க. தோசை வேந்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மசால் முட்டை தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஒரு ரெசிபியோட நாளைக்கு உங்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் கைஸ். பாய்.